அவ கேட்கணும். ஏன்னா 10 மாசம் சுமந்து பெற்றது நான். அதை தவிர வேற உருப்படியா உங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவன் எங்களுக்கு ஒரு கர்ப்ப பைய கொடுத்திருந்தான்னா நாங்களும் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்க மாட்டோமா? ஆபீஸ்ல மெட்டர்னிட்டி லீவ் அது கிடைச்சிருக்கும். ஆமா, பிரசவ வேதனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு நிமிஷம். இப்போ உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா? அப்பா, வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் தீபாவளி வருது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ பட்டாசு வெடிச்சு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்காதா? ஆமா, பொட்ட பசங்க பட்டாசு வெடிக்கணும், கையை காலை ஒடிச்சுக்கணும், நான் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடணும். குழந்தைக்கு மத்தாப்பு தான் வாங்கணும். பட்டாசு தான் வாங்கணும் கிடையாது, மத்தாப்பு தான் வாங்குவேன். ஊசி வெடி, குருவி வெடி, லெச்சு வெடி தான் வாங்க போறேன். பச்சை மத்தாப்பு, சேப்பு மத்தாப்பு, பூ மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு தான் வாங்க போறேன். சைலன்ஸ். முதல்ல நான் சொல்ற விஷயத்தை கொஞ்சம் கேக்குறீங்களா? காலையில ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். குழந்தையை தீபாவளிக்கு வீட்டுக்கு வாமான்னு கூப்பிட்டேன். வேண்டாம் தாத்தா, நான் தீபாவளி இங்கேயே கொண்டாடிக்கிறேன், அங்க வந்தா எனக்கு போர் அடிக்கும்னு சொல்லிடுச்சு. குழந்தை வெடிச்சது பட்டாசா இல்ல புஸ்வானமா? கண்ணுக்குட்டி தாய் பசுட்ட பால் குடிக்கிறதே கொஞ்ச நாள் தான். அப்ப எட்டி உதஞ்சுட்டா தாய் பசுக்கும் எரும மாட்டுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும். முதல்ல குழந்தைய கைய கால பிடிச்சி தீபாவளிக்கு கூட்டிட்டு வாங்க, அப்புறம் பட்டாசு வாங்கலாமா மத்தாப்பு வாங்கலாமான்னு யோசிக்கலாம். என்னையா நல்ல நாளதுமா வீட்டுல ஒரே சத்தம்? சொன்ன மாதிரி கிழமைகள்லாம் இன்னைக்கு தலைக்கு தலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த நாடே உருப்படாம போயிட்டு இருக்கு. நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, ஒரு மேற்துண்டு, காரணா காசுக்கு லாய்க்கு. என்ன பரமசிவம்? போங்க சார். வர வர பெரிய மனுஷனுக்கு நாட்டுல மதிப்பே நான் போயிட்டு. பார்வதி, ஒரே அலைச்சல், தலைவலிக்குது. சூடா ஒரு டம்ளர் ரசம் வேணும். அத்தான், நாளைக்கு தீபாவளி தெரியும். இன்னும் உங்களுக்கு வேட்டி துண்டும் அக்காவுக்கு புடவையும் ரவிக்கும் வாங்கல தெரியும். சாயங்காலம் வரப்ப வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க. தெரியும். இன்னும் நீங்க வாங்கிட்டு வரல. தெரியும். அப்ப நாளைக்கு தீபாவளிக்கு என்ன பண்ண போறீங்க? அதுதான் தெரியல. அத்தான், கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு என் கையில பணம் இருக்கு. கல்யாணமான முதல் தீபாவளிக்கு தான் மச்சான் அத்தானுக்கு வேஷ்டியும் அக்காவுக்கு புடவையும் வாங்கி தரது வழக்கம். நான் சீதனமா தரல, கடனா தரேன். கடன் உறவை கெடுக்கும். அத்தான், ஆனாலும் உங்களுக்கு வரட்டு பிடிவாதம் அதிகம். ஏதோ இன்னி தேதியில அதாவது இருக்கே. மச்சான் தானமா கொடுத்தாலும் வேணாம், கடனா கொடுத்தாலும் வேணாம். ஓகே, நான் இப்ப உங்க மச்சான் இல்ல, கஸ்டமர். இந்தாப்பா புரோக்கர் பரமசிவம். இன்னும் 2 மாசத்துல எங்க அம்மா மெட்ராஸ் கூட்டு வர போறேன். எனக்கு 200 ரூபா வாடகையில ஒரு நல்ல வீடு வேணும். இந்த உன் 1/2 மாச புரோக்கர் கமிஷன் 100 ரூபா இப்படி. ஐயா, அவருக்கு தீபாவளிக்காக 2 நாள் லீவு, வேலைக்கு போக மாட்டார். தயவு செஞ்சு தீபாவளி கழிச்சு வரீங்களா? காட், இப்படி இருந்தா சத்தியமா நீங்க 2 பேரும் நாளைக்கு தீபாவளி கொண்டாட போறது இல்ல. இப்போ உங்க அக்கா என்ன விட்டு கொடுக்காம நீ கொடுத்த பணத்தை வேணாம்னு சொன்னாலே, அதுவே நாங்க தீபாவளி ஆயுசு பூரா சந்தோஷமா கொண்டாடினதுக்கு சமம். தலைவலிக்கு ரசம் வேணும்னு சொன்னீங்களே, மிளகு ரசமா தக்காளி ரசமா? ஜீரக ரசம். பிகாம் எங்க போற? தற்கொலை பண்ணிக்க. தற்கொலை பண்ணிக்கவா? உள்ளேயே உத்தரத்துல தொங்க வேண்டிதானே? பாடி எடுத்துன்னு வர செலவாவது மிச்சமாகும். நீங்க என்ன சார் செக் போஸ்ட்ல இருக்கிற சென்ட்ரியா? போற வரவங்களை சோதனை பண்ணி தான் அனுப்பணுமா? என்னண்ணா, காபி சாப்பிட்டேல? ஆண்டி ரொம்ப டயர்டா வர. நிறைய வீட்டுல தீபாவளி பட்சணம் பண்ண வேண்டி இருந்ததோ. காசை கரியாக்கணும், அதுக்கு ஒரு பண்டிகை. என்ன கேட்டா நரகாசுரம் செத்த தினத்தை பட்டாசு வெடிச்சு பண்டிகையா கொண்டாடுறதை விட எள்ளுருண்ட பண்ணி தெவசம் பண்ணா தான் அந்த நாடு உருப்படும். கவலைப்படாத, அதுக்கும் உன்னதான் சமைக்க கூடுவா. மாமா, உனக்காக எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? பணம் கட்டணும் எங்க? சீக்கிரம் 1000 தடவை சொல்லணும். என்ன பெருசா வாங்கி கொடுத்துற போற? ஒரு சாதாரண ஜீன்ஸ், ஒரு கேடுகட்ட காட்டன் சட்டை. எங்க ரஜினி வாத்தியாரோட புது படம் தீபாவளிக்கு ரிலீஸ். ஒரு பால்கனி டிக்கெட் கூட வைக்கல. 100 ரூபாய் மீதி இருந்தா கொண்டாரு. நல்ல நாள் அதுவுமா, நீ ஏன் அழற? உனக்கு பாவடையும் ரவிக்கையும் தைக்க கொடுத்துருக்கேன். நீ விடிகாலம் தலையில எண்ணெய் வச்சு கொடுத்துக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கான் டெய்லர்.
அப்புறம் இந்த புடவைய ஜட்ஜ் சிவசுப்பிரமணிய ராத்துல தல தீபாவளி பட்சணம் பண்ணதுக்காக வாங்கி கொடுத்தா. இந்த கவர்ல கடையோட அட்ரஸ் இருக்கு. அங்க போய் இந்த புடவைக்கு பதிலா அப்பாவுக்கு ஒரு வேஷ்டியும் சட்டையும் மாத்தி கொடுப்பாளான்னு கேட்டுன்னு வரியா? அம்மா, ரொம்ப லூசா வாங்கிடாத. அவர் போட்டுண்டா வயசான மாதிரி தெரியறது. என்ன பார்வதி, தீபாவளி எல்லாம் எப்படி இருக்கு? அவரோட தூரத்து அத்தை ஒருத்தர் போன ஜனவரியில இறந்துட்டாங்க. அதனால இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி கிடையாது. ஆண்டவன் ஒருத்தன், அவனால படைக்கப்பட்டவா பல கோடி. ஒவ்வொருத்தரும் தீபாவளிக்கு துணி வாங்கியாச்சான்னு பார்க்கத்தான் அவனும் ஆசைப்படுறான். ஆனா சில சமயம் சில பேர் அவனோட பார்வையில இருந்தும் தவறிடுறா. புது புடவை கட்டிண்டா தான் தீபாவளியா? இருக்கிறதுல நல்ல புடவையா எடுத்து கட்டிக்கோ. ஆத்துல பால் இருக்கா, சர்க்கரை இருக்கா, பால் பாயசம் பண்ணி கொடு. அதான் தீபாவளி. அதுக்காக இல்லாத அத்தையெல்லாம் ஏமா சாகடிக்கிற? ஏக்கா சிரிக்கிறீங்க? நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிம்மா. உங்க வீட்டுல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு. பால் பாயசம் பண்ணா குடிக்க உங்க புருஷன் பக்கத்துலயே இருக்கார். ஆனா நாகப்பட்டினத்துல பால் இருக்கு, சர்க்கரை இருக்கு, பால் பாயசம் பண்ண மனைவி இருக்கா. ஆனா குடிக்க வேண்டிய புருஷன் அங்க இல்ல, இங்க இருக்கு. சிவகாசி பட்டாசு என்னைக்கிட வெடிச்சிருக்கு? ஃபேக்டரிக்குள்ளதான் வெடிக்கும், அதுவும் மொத்தமா. இன்னும் தூங்கல? ஒண்ணும் இல்ல, 2 நாளா ஜலதோஷம், இருமல், அதான். கணக்குள்ளையா இந்தாங்கக்கா. ஐயா, என்னம்மா வேணும்? வெளியில வேலைக்கு பெண் தேவைன்னு போர்டு இருந்தது. வேலை கேட்டு வந்திருக்கியா? ஆமாங்க. மாடிக்கு போ, முதலாளி அம்மா இருப்பாங்க, என்ன வேலைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் உன் இஷ்டம்.
பாவம், பார்த்தா சின்ன பொண்ணா தெரியுது. அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, உலகத்துல கொடியது வறுமைன்னு. அதை விட கொடுமை இளமையில வறுமை. அதனாலதான் இந்த பொண்ணு இந்த வேலைக்கு வந்திருக்கா. மணி ஆர்டர். மணி ஆடுற யாருக்கிய? லட்சுமி அம்மாளுக்கு சார். லட்சுமி அம்மாளுக்கு மணி ஆடுற? நீ பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. பொய்யெல்லாம் சொல்ல சார். பணத்தை நிஜமாக கொடுக்க போறேன். யாராவது பணம் அனுப்பாம தபால் தந்தி இலாக்காவில் பணம் கொடுப்பாங்களா? பணம் அனுப்பினாலே நீங்க சரியா தரது இல்ல சார். என்னய்யா எங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி கேவலமா பேசுறீங்க. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், டியூட்டியில இருக்கேன். டியூட்டியில இருக்கியா? அப்போ உங்ககிட்ட தான் கேட்கணும். ராஜேந்திரா, ஒரு மந்திரி வந்தான்னாக்க 3 மைல் தூரத்துக்கு புளிய மரத்துக்கு புளிய மரம் போலீஸ் பாதுகாப்பு நிக்கிறாளே, மக்களோட பணத்தை கையில எடுத்துட்டு போற, சட்னா தாரவாந்துடுற மாதிரி இருக்க. உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு உன்னுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தோணித்தோ இல்ல பாதுகாப்பு வேணும் அப்படி நீ தான் கேட்டிருக்கிய? லட்சுமி அம்மா இருக்காங்களா இல்லையா? சரி, அவங்க இல்ல காலமாயிட்டாங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ண போற? பணத்தை யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கே திருப்பி அனுப்பிச்சிருவோம். அப்ப அவங்க பே பண்ண மணி ஆர்டர் கமிஷன் என்ன சார் பெரிய கேள்வி? போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். அது எப்படியா? ஏன் என்னுடைய பணத்தை கொஞ்ச நாள் நீ வச்சுட்டு எங்க கிட்டயே திரும்பி தரத்துக்கு உங்களுக்கு எதுக்கு மணி ஆர்டர் கமிஷன்? நீ இல்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும். என்ன பேங்க்குக்கு ஒரு ரூல், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரூலா? ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் யுவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் திங்கிங் தேர் இன் டெல்லி. ஐ வாண்ட் டு நோ தட் யூ மஸ்ட் டெல் மீ நவ. கம் ஆன் டெல் மீ ப்ளீஸ். தலைய சொரிய ஆரம்பிச்சுட்ட. நீ போஸ்ட்மேனாவே ரிட்டையர் ஆயிட போற. லட்சுமி, லட்சுமி, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கோ. ராஜேந்திரன், எனக்கு யார் பணம் அனுப்பிச்சிருப்பா? நல்லா வாங்கிக்கடி. பணத்தை கொடுத்துட்டியா? இப்ப இவதான் லட்சுமி அம்மாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அம்மா இல்லையா, ஏதோ ஒரு நம்பிக்கையில பணத்தை கொடுத்துட்டியே. இவ லட்சுமி அம்மாள் இல்ல, சரஸ்வதி அம்மா. அம்மா, நான் தான் லட்சுமி அம்மா. அவர் பேசுறதெல்லாம் கணக்குல சேர்த்துக்காதீங்க. நீங்க போங்க. அம்மா, நான் புள்ள குட்டிக்காரம்மா. ஏற்கனவே பழைய நம்பர் புது நம்பர் குழப்பம். ஜாதி பேரெல்லாம் எடுக்கிறேன்னு தெரு பேரெல்லாம் மொட்டை மொட்டையா நிக்குது. ஒரு தடவை பணத்தை கொடுக்கும்போது வயத்துல புளிய கரைக்குதம்மா. அம்மா, இவர் உங்க புருஷனா? ஆமா. இவரோட எப்படிமா குடும்பம் நடத்துறீங்க? உங்க பொறுமைக்கு கோயில் கட்டித்தாமா கும்பிடணும். நான் வரேம்மா. அந்த ரசீதை குடுறி, யார் அமைச்சிருக்கான்னு பாக்கலாம். அம்பாள், டிபி ஆஸ்பத்திரி சாலை, எழும்பூர், சென்னை 8. யார் அம்பாள்? யார் வீட்டுக்காவது சமைக்க போயிருப்ப, பணம் கம்மியா கொடுத்துருப்ப. இப்ப ஃபீல் பண்ணி மிச்சத்தை மணி ஆர்டர்ல அமைச்சிருக்க. கொண்டு போய் உள்ள வை. சமைச்சதுக்கு மணி ஆர்டர்ல கூட பணத்தை அனுப்புறாளே. அம்மா, என்னம்மா? டிபி ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருக்கியாமா? சமைக்கத்தா? நான் எழும்பூர் பக்கமே போனது இல்லையே. சமைக்கத்தான். அம்மா யாரம்மா இருக்கும்? சத்தியமா எனக்கு மேல இருக்கிற அம்பாளா இருக்க முடியாது. அவளுக்கு கீழே இருக்கிற யாரோ ஒருத்திதான். அம்மா, பணத்தை என்னம்மா பண்ண போற? பொட்டிக்குள்ள வச்சு பத்திரமா பூட்ட போறேன். ஏமா? யார் பணமோ, யாருக்கு சேர வேண்டிய பணமோ நான் எப்படிமா எடுத்து செலவழிக்க முடியும்? யாராவது வந்து கேட்கறாளான்னு பாப்போம். அப்படி யாரும் கேட்கலன்னா கருமாரி அம்மன் உண்டியில போட்ட வேண்டியதா? என்ன சார், காலையில சிரசாசனமா? இல்லப்பா, என் டாக்டர் சிரிக்க வைக்க போறேன்னு ஓய்விட்ட பந்தயம் கட்டினேன். என்ன தலையில இருந்தாலும் சிரிக்கல, அதான் நானே தலையில நின்னுட்டேன். இப்ப சிரிக்கிறா. குமார், குழந்தை என்னமா இங்கிலீஷ் பேசுற பாத்தியா? பிரியா, மாமாவுக்கு இங்கிலீஷ் பாடம் சொல்லுமா. CAT cat பூனை, ELEPHANT elephant யானை. பிரியா, இங்க வாமா. தாத்தா கேக்குறேன், சொல்லு. MOTHER மதர், தாயார். அப்படின்னா யார் தாத்தா? பிரியா, FATHER ஃபாதர், தகப்பனார். அப்படின்னா என்ன தாத்தா? இதாமா ஃபாதர். போ தாத்தா, இது பஃபூன், கோமாளி. குமார், யானை தெரியுது, பூனை தெரியுது, ஆனா தாயாரையும் தகப்பனாரையும் தெரியல. AYYOPAVAM புரியல? ஐயோ பாவம். என்ன சார் இது? நாங்க வீட்டுக்குள்ளேயே அப்பா ரூபத்துல ஒரு வில்லனை சோறு போட்டு வளர்க்குறோமே, அவர்தான் வேணும்னே குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சார், அப்பாவா? அப்பாவா இவரு? அம்ஜத் கான்.